ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீல்ஸ் பண்ணுறோம். இது வந்து BMW சார். BMWவில் X5 செகண்ட் ஓனர். ஒரே மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி 140 சர்வீஸ் ரெக்கார்ட், 140 வரலையும் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது 100%. நம்பர் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, டச்சப் பண்ணி. மற்றபடி எல்லாம் வண்டி கிளியராக இருக்குது சார், சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. அதுக்காக ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். 2015 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ரூபா வரும். இது வெறும் 20 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 20 lakhsக்கு ஒரு X5 சார், ரொம்ப நல்லாயிருக்கு. X5 லைக் பண்ணுறவங்க இந்த லோ பட்ஜெட்டில் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 20 lakhs லோனே கிடைக்கும். X5 லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இது பென்ஸில் GL சார், GL. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆடில் போட்டிருந்தோம், ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தோம். இது ஒரு விஐபியோட வண்டி வாங்கிட்டு போனாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு 7 சீட்டர் வேணும்னு சொல்லிட்டு, இது 5 சீட்டர். பென்ஸில் GLல இது 5 சீட்டர், 7 சீட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு வேறு எனக்கு GL S வந்துச்சு 7 சீட்டர், அது வாங்கிட்டு போயிட்டாங்க. ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக கொடுக்க சொல்லிட்டாங்க. என்கிட்ட 20 lakhs வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போது 17 ரூபா 16.50 வந்தால் கூட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது வண்டி. பென்ஸில் GL லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள் சார், பார்த்தா பிடிக்கும். மாடல் வந்து 2012 செகண்ட் ஓனர். லோன் எலிஜிபிள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், பேங்கிங் கிடைக்காது, ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். GL லைக் பண்ணுறவங்க பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக படிக்கலாம். இது E250லேயே இது 2016 சார், லேட்டஸ்ட் மாடல். E250 2016 செகண்ட் ஓனர். கம்பெனி டு இண்டிவிஜுவல் மாற்றிருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளரே, ஆனாலும் சிங்கிள் ஓனர் தான் கணக்கு வரும். என்ட்ரி மட்டும் 2. கிலோமீட்டர் வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் அப்படி இருக்குது. ப்ரைஸ் ரீசனல் ப்ரைஸ் தான், 20 lakhs தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 20 lakhs வரையும் லோன் பண்ணலாம் சார். கிளாஸ் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பார்த்தா பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ஒயிட் கலர். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பென்ஸில் கிளாஸ் சார், E250யில் வந்து 2013 சிங்கிள் ஓனர், ஆனால் கிலோமீட்டர் வெறும் 65,000 கிலோமீட்டர். 2013 செகண்ட் ஓனர், 65,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் வந்து பாண்டிச்சேரி சார், அதுக்காக ரொம்ப விலை கம்மியாக தராங்க. வெறும் 9 lakhs தான் கேட்டிருக்காங்க. 2013 E250 வெறும் 9 lakhs கேட்டிருக்காங்க. பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியல் பண்ணி வாங்கி தரேன். லோ பட்ஜெட்டில் ஒரு கிளாஸ் பென்ஸ் பார்க்குறவங்க அதை பார்க்கலாம், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார், பெஸ்ட்டாக பண்ணி தரேன். வணக்கம் சார், இது பென்ஸில் S கிளாஸ், இதுதான் டாப் அண்ட் மாடல். S கிளாஸில் 350. இப்போ புது வண்டியோட விலை 1,80,00,000 ரூபா சார். சொன்னால் மாட்டீங்க, வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு இப்போ இந்த வண்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற மைனஸை சொல்லிடுறேன். ஓனர் வந்து 3 ஓனர் ஆகிடுச்சு. கிலோமீட்டர் ஆனால் வெறும் 95 தான். ஏன்னா S கிளாஸ்லாம் நல்லா நிறைய பயன்படுத்த மாட்டாங்களே, முக்கியமான விஷயத்துக்கு தான் பண்ணுவாங்க. அதில் வீட்டில் இருந்தாவே பெருமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி S கிளாஸ் ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு S கிளாஸ் கொடுக்குறோம் சார். 2013 மாடல், தேர்ட் ஓனர், 95,000 கிலோமீட்டர் இருக்குது. S கிளாஸ் லைக் பண்ணுறவங்க பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். வால்வோ சார், வால்வோவில் XC90 2013 மாடல் சார். 2013 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் கூட இது கூட நிறைய தான் ஓடி இருக்குது, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. விலை கம்மியான பட்ஜெட்டுக்கு வெறும் 11.5க்கு இந்த வண்டி தராங்க சார். 11.5க்கு. எதனால் அந்த ரேட்டு? நான் 2 lakhs கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இது வண்டியோட விலை தெரியுமே உங்களுக்கு தான், 1.5 கோடி கிட்டத்தட்ட வருது. வெறும் 11.5 லட்சம் தான் கேட்குறாங்க. அதனால தான் கம்மியாக கேட்குறாங்க, கம்மியான ப்ரைஸ். ஆனால் வண்டி நல்லா இருக்குது, ஃபேன்சி நம்பர், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு வால்வோ XC90 பார்க்குறவங்க பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட் ஆஃபர். 2021 XY BMW XY 2021 சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர் மட்டும் 1 lakh ஓடி இருக்குது சார். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. மற்றபடி ப்ரைஸ்லாம் ரீசனல் ப்ரைஸ் தான் சார். 50 ரூபா சொல்லியிருக்காங்க, 48 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. X5 லைக் பண்ணுறவங்க பாருங்கள், லேட்டஸ்ட் பார்க்குறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். வால்வோ சார், வால்வோ XC90. இது XC90 என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் சொல்லணும், பட் ஃபேன்சி நம்பர், சிங்கிள் நம்பர். இதுக்கு முன்னாடி இதே 19 கொடுத்துருக்கேன் சார், 9999 ஃபேன்சி நம்பர். கிட்டத்தட்ட 57 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு சார் அந்த வண்டி. இது எதுக்காக இவ்வளோ 10 லட்சம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, இப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 1.25 ஓடி இருக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கம்மியாக சொல்கிறாங்க. 47 lakhs தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. வண்டி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கிலோமீட்டருக்காக கொஞ்சம் இவ்வளோ கம்மியாக தராங்க. XC90 லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பார்த்தா பிடிக்கும், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம் சார். புது வண்டி 1.5 கோடி ரூபாய். ஜாக்வாரில் FS 2018 சிங்கிள் ஓனர், வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் பாண்டிச்சேரி, இங்கே தான் ஓடுது, ஆனாலும் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறதுக்காக ரொம்ப விலை கம்மியாக தராங்க. 35 lakhs கோட் பண்ணுறாங்க, இப்போ 30 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம். ஜாக்வார் FS லைக் பண்ணுறவங்க வண்டி பாருங்கள் சார், பார்த்துட்டு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், பெஸ்ட்டாக பார்க்குறேன். வண்ணம் மீடியா தொலைக்காட்சி அன்பு வணக்கம். நான் ஆராகாஸ்லேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன் சார். என்னோடய ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் சுப்பராவ் அவென்யூவில் இருக்குது.
ஓன்லி ப்ரீமியம் கார்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் போட்ட வண்டிங்க எல்லாம் டிஸ்போஸ் எடுத்துக்கலாம். இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு. எல்லாம் டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம். கொஞ்சம் தான் ஃபார்மாலிட்டி காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய வண்டி இருக்குது. நீங்கள் 10 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரையும் இப்போதைக்கு இருக்குது. ப்ரீமியம் கார் லைக் பண்ணுறவங்க வாங்க, ஒரு வந்து பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. வண்டிங்களை பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்ச வண்டி பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். பென்ஸில் GLS 2017-18 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், வெறும் 1 லேக் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சார். ப்ரைஸ் இது புது வண்டி எடுவாலும் உங்களுக்கு தெரியும், 1,80,00,000. வெறும் இப்போ 40 லட்ச ரூபாய்க்கு தராங்க. 2017-18 GLS 1 லேக் கிலோமீட்டர்ஸ் 40 lakhs. அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். GLS லைக் பண்ணுறவங்க இது பாருங்கள் சார், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். வால்வோவில் XC90ல் 2022 சிங்கிள் ஓனர் பெட்ரோலில் ஹைப்ரிட் வண்டி சார். ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஓனர், வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 70 lakhs சொல்லி இப்போ 65 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 2022 சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர்ஸ். வால்வோ XC90ல் பெட்ரோல் லைக் பண்ணுறவங்க இது பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். BMW சார், BMWவில் X3 BMW 2020 சிங்கிள் ஓனர் வெறும் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து 40 lakhs கேட்டிருக்காங்க, நெகோஷியல் ப்ரைஸ் தான். BMWவில் X3 லைக் பண்ணுறவங்க பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. ஃபேன்சி நம்பர் 4500, நல்லா இருக்குது சார், ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலர்ஸ். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். BMWவில் 730D சார், 730D 2015 மைனஸ், இதுவும் தேர்ட் ஓனர் தான். அந்த ப்ரைஸ் அதனால் வெறும் 18,500 தான் கேட்குறாங்க சார். மைலேஜ் கூட 60,000 தான் ஓடி இருக்குது. 55 to 60,000 தான் மைலேஜ் ஓடி இருக்குது. ஆனால் 3 என்ட்ரி இருக்குது. 730 இன்னைக்கு இதுவும் மார்க்கெட்டில் 1,75,00,000 ரூபா வருது. வெறும் 18 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. 730 லைக் பண்ணுறவங்க பாருங்கள் சார், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட் ஆஃபர் தரேன் சார். இதுக்கும் லோன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோன் பண்ணலாம்.